ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சரடி காசை பார்க்க போகிற சரடி காசையில் எடுத்த உடனே நம்ம பாருவை காமிக்கிறாங்க. என்னடா அது பாருன்னு பார்க்குறாங்களேன்னு சொல்லிட்டு பார்த்தா பாரு மே அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராரு. ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தவர், நான் உனக்கு ஒரு கவிதை எழுதியிருக்கேன், ஒரு ஸ்டோரி எழுதியிருக்கேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க டைமில் இதை படிங்களேன்னு சொல்லி கொடுக்க இவங்க வாங்கி படிக்க அந்த டைம் பார்த்து மீனா வந்தோடனே அவங்க வந்து சாமி ரூமில் பூ போட்டுட்ருக்காங்க. இவங்க படிக்கிறத கேட்டோடனே மீனாவுக்கு ஒரு ஐடியா தோணுது. இதை ஏன் நீங்கள் வந்து எல்லாருக்கும் சொல்லக்கூடாது, குட்டி ஸ்டோரின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கலாம். இவர் எழுதி கொடுக்கறது என்ன, நீங்கள் படிக்கிறது என்ன, அடடடட. இதை பார்க்கும்போது தில்லானா மோகனாம்பாள்னு ஒரு கதையை சொல்லுவாங்களே, அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா ஒரு பக்கம் சொல்கிறாங்க, நீங்கள் இதை சோஷியல் மீடியாவில் போயிட்டு விடுங்க, அதுக்கான கதைக்கான பேரை சொல்கிறேன்னு சொல்லிட்டு பாட்டி கதைகள்னு சொன்னேன்னு, ஏன் பாரு பாட்டி இல்லைம்மா அது ஒரு பியூட்டிங்கிற ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணுறாரு. டே உங்களும்பு தாங்க முடியலடா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம மீனா இருந்துட்டு சரி ஓகே கதை கேட்க ஆசைன்னு சொல்லிட்டு ஒரு கதையை விட்ட போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்க டைம் பார்த்து விஜயா வர, ஆமாம் இவ சொல்கிறாளாமா அதை இவ கேட்குறாளாமான்னு சொல்லிட்டு விரட்டி விட்டாங்க. ஆக மொத்தம் யாரும் நல்லா இருந்தால் நமக்கு பிடிக்காது இல்லை. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா. அதுக்கப்புறம் உன் அருமை உனக்கு தெரியலம்மா, அதாவது எப்படின்னா நீ நல்ல கொடுப்பனையில் இருக்க, நல்ல மருமகளுக்கிட்ட மாட்டியிருக்க, ஆனால் நான் வரு சோலவா அடிக்கிறேன், எனக்குன்னு யார் இருக்கான்னு சொல்லிட்டு கத்தி விட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. பார்வதியே நீ டென்ஷன் பண்ணிட்டேன். சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம சீதாவோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம பேச்சுங்க. காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க, பொண்ணுங்களை பற்றி நினச்சிட்டு பிபி அதிகமாகி மயக்கம் போட்டே விட்டாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோடனே நம்ம சீதாவுக்கு எவ்வளோ கொலஸ்ட்ரால். நான் அதாவது இந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுத்ததே நம்ம மீனா முத்து. அவங்கள பற்றி கவலைப்படாமல் முத்து கேட்க பதில் பேசாமல் உட்காந்துருக்கு. கடைசியில் ஹாஸ்பிட்டலில் போயும் அடிச்சுக்கிறாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் வச்சுக்கிறோம், உங்கள் வீட்டில் நாங்கள் வச்சுக்கிறோம், அருண் யூஸ் பண்ணிக்கிறாராமா